விதி வலியதுங்களா? விதி வலியதுமா, மதி வலியதுன்னா நான் சாவே வேணும் மாட்டேம்மா. இங்கேயே ஒரு 500 வருஷம் உட்காந்துப்போம்மா. ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி. விதி இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி சுற்றி முள் இருக்கும் தெரியுமா? தாமரை தண்டுல தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த தண்டு மாதிரி விதி. அது உள்ளே வச்சுக்கிச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ளே போயிடும். அதனால் அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசுங்கிடும் அழுத்தனா. விதி கருங்கல் மாதிரி அசையாதது அது. அதனால் விதி வலியதுமா, மதி குழந்த மாதிரி மாதிரி. விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறக்கலம்மா, கடவுளை தவிர. கடவுள் ஒண்டி தான் விதிக்கு அப்பாற்பட்டவன். மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டத்தான். இப்போ நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் கர்மானால தான் நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கர்மாவை நம்மளால் இந்த ஜென்மத்தில் தான் கர்மா வருது. அதை தீர்க்க முடியுங்களா இந்த ஜென்மத்தில்? முடியாது. முடியாது. கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். மாறுபட முடியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு சாமி. உங்கள் புருஷங்கிறாரா? இருக்காரு. எனக்கு புருஷன் வேணாம், என் பொண்ணு வேணாம். நான் என் கர்மாவை தீக்க போகிறேன், நான் கடவுள் பொண்ணு வர முடியுமா? முடியாது. யாராலையுமே முடியாது. வாயில தான் பேச முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும். இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா ஆறாது. இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாகவே நிற்குதுங்க இல்லையா? அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துன்னு போயின்னுக்கிறோம். எங்கள் பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடி அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணணும்? என் பையனை கூப்பிட்டு நீ என்ன செய்த? உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும். அதுதானே முறை. கேட்கறது இல்லை. இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் நான் போய் 4 அடி அடிச்சிடறவனே. அப்போ இது கர்மா. இது எதுலேருந்து உருவாகுது? இந்த பற்றும் பாசத்துலேருந்து உருவாகுது இல்லையா? இப்போ 2-3 நாளாக பார்க்குறேன், தொடர்ந்து ஒரு தாய் 2 குழந்தைங்களை கொண்டுக்குன்னு அவங்க திருத்துட்டாங்க. ஒரு கணவன் மனைவியை கழுத்தை வெட்டிட்டான். இதான் எனக்கு பேப்பரில். சரி, இந்த பொம்பளை சாவரா, அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும்? அது ஒரு உயிர் தானே. இதானே நம்ம நினைப்பு. அவன் நினைப்பு அது இல்லை. நான் சாக போகிறேன், என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாதுன்னு கொண்டு போடுறான். அப்போது அவள் செய்கிறது அவளுக்கு சரி, நம்ம செய்கிறது அவள் செய்கிறது தப்பு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கிறது அவனுக்கு சரி, ஆனால் அடுத்தவனுக்கு அது தப்பு. இங்கே தான் உருவாகுது கர்மா. இதை போய் எங்கே தீர்க்கறது? தீர்க்க முடியாது இல்லையா? என்னால் ரொம்ப அழகாக சொன்னார் சிவவாய்ப்பர். இதெல்லாம் தீர்க்கணுன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த குளத்தில் தண்ணி வற்றி போனால் கோரை மாதிரி சொல்கிறேன் தெரியுமா? கோரை செடி. அதை காலே வைக்க முடியாது, இடமே இருக்காது, அடர்த்தியாகி போயிருக்கும். அதே மாதிரி ஆறுங்களில் இருக்கும். அது மாதிரி பாவ கோரை மொழிச்சு போய்க்கிறான் மனுஷங்கிட்ட அடர்த்தியாக. அதனால் சொல்கிறாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம்ன்றார். இவ்வளோ பாவத்தை சேர்த்துட்ட, இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது. ஆனால் டெய்லி 4 மணிக்கு எழுந்து ஒரு 4 நாள் கட்டு அறுத்து போடு, அன்னாடும் அறுத்தின்னா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நானும் அறுத்து பார்க்குறேன், என்னால் அறுக்க முடியும். ஒரு நாளைக்கு கட்டினா 9 நாளைக்கு விட்டுடுறேன். திருப்பி பார்த்தா அதே அளவுக்கு இருக்குதாங்க. இதுதான் மனித வாழ்வு. அதனால் பேசுறதெல்லாம் வேறு, செயலெல்லாம் வேறு. பேசுறதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு செய்ய முடியாது எவனாலையும். என்ன பேசுவான், ஒன்றையும் செய்ய முடியாது. போன ஒரு 11ஆம் தேதி அந்த எதிராக ரூப் போட்டோம். ஒரு சதுரத்துக்கு 1000 ரூபாய் கூலி, 60 சதுரம், 2 மிஷின் ஜெல்லி போட்டது, 3000 ரூபா வாடகை, 66,000 ரூபாய் கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சு போய். நம்ம சோறு போடணும், பிஸ்கட் கொடுக்கணும், டீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கூலி காசு கொடுத்தோம். ஆனால் நான் என்ன பண்ணேன், எல்லாம் 7 ஜனம். அந்த ஜனத்துக்காக என்ன பண்ணேன்னா, காலையில் எல்லாருக்கும் ஒரு பர்கர், ஒரு பெப்ஸு காலையில். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண, ஒரு போலி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். அவனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எவ்வளோ துட்டு செலவாகும்? இங்கே துட்டை பார்க்கக்கூடாது, புண்ணியத்தை மட்டும் பார்க்கணும். பார்த்தா தான் துட்டு தெரியாது. நீ துட்டை பார்த்துட்டீங்கன்னா பாவம் வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் சரி, வேலை செய்தான் கொடுத்துட்டேன். மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு. எவ்வளோ பேர்? 80 பேர், 60 பேர் ஜெல்லி போட்டால் ஜெல்லிக்காரன் வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே செய்துக்கிற கொளுத்துக்கார இவங்கெல்லாம் ஒரு 20 பேர், 80 பேர் வடை பாயசம் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு வந்தோடனே இவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்ச பிறகு துணி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது, ஓடிடுவாங்க அவசரத்தில். அதனால் என்ன பண்ணேன், சாப்பாட்டுக்கு வரும்போது டோக்கன் கொடுத்துருங்கடான்னு. அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவு வரும்போதே ஒரு லேடிஸுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு கையில் 100 ரூபாய், ஜென்ஸுக்கு ஒரு வேஷ்டி ஒரு டவுலு கையில் 100 ரூபாய். எவங்க நான் கொடுத்துக்கிறேன் நான் உலகத்தில் சொல்லு.
நான் ஒத்த பைசா கோதாது பிச்சைக்காரம்மா. ஆனால் கொடுக்கணும்னு எண்ணங்க இன்னும் தோணுது. இவ்வளோ தான் நம்மளால் முடியும் தான் தோணுதே தவிர இவ்வளோ கொடுத்துட்டுனேன்னு நினைக்கவே இல்லை. அவன் வாங்கி சாப்பிட்டவங்க அந்த பொம்பளைங்க அந்த ஆம்பளைங்க சொல்லிட்டு உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் 1000 இடத்துல ஜெல்லி போட்டோம், இப்படி ஒரு மகானை பார்த்ததே இல்லை, நாங்கள் புண்ணியமாக இப்படி கொடுத்தாருன்ட்டு போதும். இந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு பலிக்கும். நீ எத்தனை கோடி வச்சுருந்தாலும் பலிக்காது. கோடி கோடியாக வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுவேன். கட்சியில் உனக்கு சம்மந்தமே இல்லாத வந்து வாரி போடுவான். இப்படி மனிதன் எவனா கொள்ளடிச்சு சாப்பிட்லான்னு சுற்றின்னு இருப்பான். அவன் கூட இருக்கும்போது 4 பேருக்கு நல்லது செய்ய அவன் வாய் வாழ்த்துட்டுமே. அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல. அது இல்லாத நான் பணக்காரங்க, நான் இதே யாரா பணக்காரன்? கடவுள் ஒருத்தனை தவிர இந்த உலகத்தில் ஏகணும் பணக்காரன் கிடையாது. நீ பணக்காரன் உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யார்தான் இங்கே பணக்காரன்? நல்லவனா வாழ்டா, பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத. நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ். கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்தேன்னு இங்கே தாண்டா பந்தேச்சா சுற்றணும். இதாம்மா என் வாழ்க்கை. சொல்லுமா. இப்போ பித்ருக்கள் சாபம்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம்மா. அது எப்படி சாமி? அது செத்து போனவங்க திட்டு தான். என்னை யாரும் திட்டல இது வரைக்கும். ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறது இல்லை, அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தொழில், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவங்க வியாபாரத்தை பொழப்பை கேட்கக்கூடாது. இந்து மத கோட்பாடு படி, ஆனால் இந்து மத கோட்பாடில் உலக மத கோட்பாடு படியே சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா உழாவாது, ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா? அது பிறந்த உடனே அந்த 10 நாள் 15 நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வும். அப்போ வேறு உடல் எடுத்து தான் ஆகணும், அது வேறு பிறந்து தான் ஆகணும். அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு. எனக்கு எங்கே இந்த பித்ரு இருக்கிறான், ஏவமா இருக்கிறான்? நானும் எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. ஆனால் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 50-60 பேருக்கு நான் வருஷம் 30 வருஷம் 26 வருஷமாக சாப்பாடு போட்டுன்னுக்கிறேன். இவ்வளோ பேசுகிறேன் நான். என்னை வளர்த்தம்மா ஜனவரி 26ஆம் தேதி இறந்துச்சு. அந்த அம்மா நினைவு நாளுக்கோசம் இன்றைக்கும் 26 வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறேன். இது எங்கள் அம்மாவுக்கு போடலை, எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு 100 பேர் வயிறு பசியாத்துறான் நேற்றுக்கு. அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து எங்கள் காலேஜில் படிச்சுங்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லை, அதனால் எனக்கு பித்ரு இல்லை. இவன் செத்து போடுவாங்க என்னமோ குடும்பம் நடத்திங்கிற மாதிரி இவன் நினச்சிங்கிறான், அதனால் பித்ருலாம் கிடையாது. இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கினது. இது வீட்டுங்களில் செய்யணும், செய்தால் தான் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா, ஞான யோகமா, இல்லை கர்ம யோகமா சாமி? குண்டலினி யோகம் இவங்களே நம்ம செய்ய முடியுமா? யோகம் என்னது நீங்கள் சொல்லுங்கள் சாமி. உங்களுக்கு கேள்வி கேட்குற உங்ககிட்ட தான் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சாமி. நீங்கள் சுரபி மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. ஐயோ நான் ஒரு கை நாட்டு கேஸுமா, நீ வேறம்மா, நீ என்னமோ என்ன பெரிய ஆளுன்னு நினச்சிக்க. ஒன்றுக்கு உதவ நான் ஒரு 0 கேஸ். நான் சும்மா அனுபவத்தை ஏதோ தபாச்சின்னு இருக்கிறீங்க எல்லாரையும். அப்படி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அறிவாளி கிடையாது. யோகம்னாவே செயலுன்னு அர்த்தம். அதனால தான் பகவத்கீதையில் அதை பிரிச்சான். கர்மயோகம், கர்மயோகம்னா உன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல் செய். அதை நீ சீராக செய்துட்டினா அடுத்ததுக்கு வருவ பக்திக்கு வந்துடுவே நீ. ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே செய்ய வேண்டிய செயல் நீ சரியாக செய்யலாம், பக்திக்கு வர முடியாது உன்னால். அதனால் அது கர்மயோகம்னா குடும்பத்தில் பொண்ணுக்கு என்ன செய்யணும், பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த செயல்களை தவற விடாமல் செய்தினா அது கர்மயோகம், உன் கடமை அது. அடுத்தது கடவுளை கும்பிட்றது பக்தி யோகம். அது என்னன்னா நீ மனிதனாக பிறந்துட்ட, இறைவனை தேடி ஆகணும், அதுக்காக ஒரு செயலை செய்யணும், அது பக்தி யோகம். சரி, அந்த பக்தி யோகத்திலையும் உனக்கு நிறைவு கிடைக்கல, அதை பூரணமாக செய்த, அப்போ அதுக்கு அடுத்தது எதோ ஆகுதோ அது யோகம் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஞானம். அந்த மாதிரி யோகத்தில் 4 பதங்கள் இருக்குதும்மா. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்குது. இது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. இப்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது இதயம் சம்மந்தப்பட்டதுங்களா இல்லை மூளையை சம்மந்தப்பட்டதுமா? இதயம் சம்மந்தப்பட்டது நோய். அது ரத்தத்தை ஜாஸ்தியாக்கும், ரத்தமே போகாத குறைச்சிடும், டப்புன்னு அடிச்சிக்கும், துபாய் போயிடுவோம். இதெல்லாம் இதயம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது. மனசு கஷ்டமாகுது, சந்தோஷமாகுது. இதெல்லாம் மனுஷன் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சத்தான்.
நீ பிறக்கும் போதே என்ன பண்ண? அம்மா வயசுலேருந்து வரும்போது சும்மா வந்த? ஓன்னு கத்திக்கின்னு தானே மண்ணுக்கு வந்த. அப்போவே துக்கத்தில் தான் வந்தேன். உன்னை பெற்றெடுக்கும் போது அம்மா வலி தாங்க முடியாது, அந்த அம்மா ஓன்னு கத்தி தானே வந்தாங்க. அப்போ துக்கத்தில் தான் வந்தோம். பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? அவ்வளோ அழுது அம்மா வந்து எடுத்து குழந்தைய வச்சுன்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் வந்துச்சுல? அப்போ நீ அம்மா அப்பா சிரிக்கிற. சந்தோஷமா துக்கமாக நிறைஞ்சத்தம்மா உலக வாழ்வு. துக்கத்தோடு வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது, சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தனும் கூட கிடையாது. இந்த உலகத்தில் வந்து படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் சாமி. உண்மையில் கடவுள் நோக்கம் என்ன? ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு வாடான்னு படித்தான். அனர்த்தமாக வாழ்ந்துன்னுக்குறோம். இதுதான் நம்ம நோக்கம். இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு என்கிட்ட வா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு படித்தான். நம்ம அனர்த்தமாக வாழ்ந்து கடவுளை பற்றியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாயின்னுக்கிறோமா? இதுதான் நோக்கம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சுவாமி? கண்டிப்பாக பேசித்தானே ஆகணும். பேசுகிற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க. இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா? மகாபாரதம் நீ நான் எழுத முடியுமா? குரான் நீ நான் எழுத முடியுமா? பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசுனானோ சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா? திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா? படித்தவங்க தானே எழுத சொல்ல பார்க்கலாம். எவனாலும் எழுத முடியாது. ஒரு பாட்டு எழுதுனா 9 குறை இருக்குது. இதில் அவங்க எழுதுன குறையை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் மனுஷனாக இருந்து பணத்துக்காக எழுதுனா குறைகள் வரும். அவன் கடவுளாந்து கடவுள் நிலையிலிருந்து எழுதும்போது குறையே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சுவாமி? அவர் சொன்னது வேறு. நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு உடலை வளர்த்துக்கிறியா? இல்லை. ஊரில் இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோணுங்கிறதுல உடலை வளர்த்துக்கின்னுக்கிறேன். திருமூலர் சொன்னது அந்த இந்த உடலை சொல்ல, அவர் உத்தம குடி இருக்கிறான்டா உள்ள, அதனால ஓம்பினேன்ன்றாரு, இதை பாதுகாத்தன்றாரு. நீ என்ன பண்ற? ஊரெல்லாம் என்னை பார்க்கணும் டாக்டர் வளர்த்துன்னுக்கிற. நீ வளர்த்ததுக்கும் அவர் வளர்த்ததுக்கும் வித்தியாசம் வேற. அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்துக்கூடாதுமா. கண்டிப்பாக இல்லையா? நம்ம போய் ஜிம்மில் போய் ஜிங்கின்றோம் உடலை எல்லாம் பார்க்கணுன்ட்டு. அவர் எந்த ஜிம்முக்கு போனார்? ஆனால் அவர் சொன்னது உடலுக்குள்ளே உத்தமம் வாழறான், உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால், அதனால் அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு. நம்ம பாதுகாக்கிறது அதுக்காக இல்லை, ஊரில் இருக்கிறவங்கள என்னை பார்க்கணும்ல பாதுகாத்துன்னுக்குறோம். தெய்வம் அவரு கூட அப்படி தான் பண்ணுறாரு. எல்லாம் பக்கத்து விட்டுக்காரரும் அவரை பார்த்தா பயப்படணும், அது மாதிரி உடம்பு வளர்க்குறாரு. என்னை பார்த்தா என்ன பண்ண, காது மேலே 2 அடி போட்டுருவான் என்ன. அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம். அந்த உடல் வளர்க்குறது இல்லை, உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன்ன்றாரு. நம்ம வளர்க்குற உடல் அந்த உடல் இல்லை. நம்ம உடல் வளர்க்குற உடல் வேறு, அவங்க வளர்த்த உடல் வேறு. தீட்சைன்னா என்ன சுவாமி? எத்தனை வகைகள் உள்ளது? அவற்றால் நம்மளுக்கு என்ன நன்மை? ஒவ்வொருத்த குருமார்களுக்கு பொறுத்துக்குதுமா, ஏராளமாகுது. தீட்சையில் தீட்சைனா உபதேசம், அது ஒவ்வொரு குருவை பொறுத்துக்குது. அவன் அதில் எவ்வளோ தூரம் போனானோ அதுக்கு ஏற்ற தீட்சை. தவம் செய்வதை விட மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ்வதுதான் உயர்வான தவம். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப அதுதான் உதைப்பான். ஏன்னா அங்கே தான் உதகுதெல்லாம் பண்ணுவோம், தவத்தில் உதெல்லாம் கிடைக்காது இல்லை. இவன் உதப்பட்டே சுகத்தை அனுப்பிச்சான். அதுக்கு தான் சொன்னான், இவன் எப்படிப்பட்டவன்டான்னா பொண்டாட்டி மனம் குளிரணும். பொண்டாட்டி சொல்ல முடியும் உன்ன மாதிரி புருஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்காக இவன் உயிர் வச்சுன்னு வாழறான். அதனால சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனம் குளிரும், பேசும் மாடு. நான் மனுஷன்னு சொல்லலை, இவனை மனுஷன் சொல்ல. இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அவருக்கு எண்ணி பார்த்துட்டு அதில் குறை இல்லாமல் இருந்துட்டா கனவா உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக இவன் உடலை உயிர் வச்சுன்னு வாழ்ந்துன்னுக்குறான். மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு போ. உன்னை கடவுள் எப்படா கூப்பிட்டான்? யார் தவம் செய்ய சொன்னா உன்னை? எந்த ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னை நோக்கி தவம் செய்யன்னு சொன்னானா? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான். இது மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோட என்னோட இருன்னா சொல்லவே இல்லையம்மா. நீ இருறா மனைவி மக்களோடே இருந்து சாப்பிட உதப்பட்டு. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மதுரையிலேருந்து. என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகுவாருங்க, ரொம்ப சோஷியலாக இருப்பார். உங்கள்கிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யாருக்கிட்டும் பேசவே மாட்டுறாருங்க. ஏன் பேச மாட்டுறாரு? துட்டு கிடைக்கல. கலன்னு பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன், கலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான். நல்ல வருமானம் இருந்தது. இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை, கம்மனு கடவுள் ஆண்டியாக உட்காந்துங்கிறாரு. அதனால துட்டு கிடைக்கல, தொல்லையாக போச்சு அவங்களுக்கு. அதுக்கு தான் சொன்னான், பெண்டாட்டியும் பிள்ளையும் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு சுல்லானிடா, நீயே தேடிக்கணும் வேணடாதுன்னா. நீ சுதந்திரமாக இருந்திருப்ப, ஆனால் பூந்தாலில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கினடானா. அதனால சொன்னான், பெண்டாட்டி பெரும் விலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா. ஏன்னா நானே போட்டுக்கணும் விலங்கு, எனக்கு நான் எங்கேருந்து உருப்பட போகிறேன் இனிமேல். சரி அது கூட பரவாயில்ல, அடுத்த வீட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்டை வச்சு இன்றைக்கி கோர்ட்டில் ஒரு 1000 பேர் வாழறான்னா 99 பேர் கோர்ட்டில் தாங்கிறோம். அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தீங்க பாரு,
சாவர குத்தி கொண்டு விட்டோம்டா அவங்களன்ட்டான். அப்போ நீ எங்கடா நிம்மதியாக வாழதுன்ட்டான். அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்வார். ஒரு மீனுக்காரன் வலை போடுறான், அந்த வலை இறங்குது தண்ணியில். சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது, வலையில் மாட்டாமல். சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது, வலையை தூக்கிட்டான், வலைக்குள்ளே மீன் இருக்குது. அந்த வலைக்குள்ளே இருக்கிற மீனில் என்ன பண்ணுதுன்னா சில இதெல்லாம் எகிரி அந்த காதில் பெறாலுன்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த வலையை கீச்சிக்கு தப்பிச்சு குச்சிட்டான். சில மீன்கள் என்ன பண்ணுறான், மாட்டிக்கணும் கம்மன்னு படுத்து கிடக்குறான். இன்றைக்கி குடும்பஸ்தனுடைய நிலை அதாண்டான்றார். அதுலேருந்து வெளியே வர முயற்சியை அவன் பண்ணுறதில்ல, அதிலேயே படுத்து கிடக்குறான்டா. அருமையான விளக்கம் அப்படின்றார். ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன சாமி உணர்த்துது? ஜாக்கிரதையாக இருன்னு உணர்த்துதுமா. எப்பவும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், தெனாவட்டில் தெரியாத உன்னை அது வாயிலுக்கு போட்டு சுற்றி அப்படின்னு ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லுது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அது என்ன பண்ணுன்னு சுற்றுறாங்க, மாட்டிக்கின்னு படுக்கையில் ஆயிடுறாங்க. எப்போவுமே எந்த விஷயத்துலேயும் சரி ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் காலையில் கூட சொன்னேன், இயற்கையால் உருவாச்சு, நம்ம உருவானோம். இயற்கை நமக்கு எந்த தீமையும் எப்பவுமே செய்யறதே கிடையாது. ஆனால் மனிதன் செய்கிற தீமை தான் மனிதனுக்கு தீமையே. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கொரோனா. இது எல்லா காலத்துலேயும் எல்லா நாட்டிலையும் ஒரு நோய் வரும், அது அந்த நாடோட போகும். எல்லா நாட்டுக்கும் ஒரு நோய் பரவாது எப்பவுமே. இது எல்லா நாட்டிலையும் ஒரே நோய் பரவுந்த காரணம் கெமிக்கல். இந்த கெமிக்கலினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும், அதான் முதல் அலை, ரெண்டாவது அலை, மூணாவது அலை, அஞ்சாவது அலைன்னு சொல்லியிருக்கிறது காரணம் அந்த வீரியம் இருக்குது. இன்னும் அந்த வீரியம் முடிகிற வரைக்கும் இது வந்துக்கின்னு இருக்கும். அந்த வீரியம் போச்சுன்னா போயிடும். இது மனுஷனாக செய்யுது. மனிதனுக்கு எப்பவுமே இந்த மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. உங்களுக்கு பொண்ணா புள்ளியா? பொண்ணு சாமி. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை போய், எம்மா எனக்கு ஒரு கார் வேணும், எம்மா எனக்கு ஒரு 50,000 ஒன்று கேட்டுக்கிறேன்னா வேணா இல்லை, எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓணும் தான் கேட்பான், நல்ல பையனான் தான். ஆனால் இந்த மாமியாருங்க சும்மா இருக்கிறது இல்லை. என் புள்ள இன்ஜினியர் படிச்சுக்கிறான், என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், என் புள்ளி கார் வாங்கி கொடு, ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கூட இவங்களுக்கு கிடைக்காது. எந்த மாமியாருக்காவது எந்த மருமாலும் ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறல்ல, இல்லை, கொடுக்கவே மாட்டான். ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க, கெட்ட பேர் எடுத்துன்னுக்கிற. மாமனார் சொல்கிறான், இதெல்லாம் போய் கேட்காதுன்னு, வாயை மூடி நீ கம்மனு உன்ன மாதிரியே நினச்சிக்காத அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க. பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்ணிடுறான். கல்யாணம் ஆனவொன்னே பொண்டாட்டி சொல்கிறா, அப்பா நாளையிலேருந்து என் பேசி தான் கேட்கணும் நீ அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்கிறான். என்னம்மா, எங்கள் அம்மா பெற்றாங்க, எங்கள் அப்பா வளர்த்தாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பண்ணி வச்சாங்க. அதனால் இனிமேல் எங்கள் பேச்சு தான் கேட்கணும். சரிம்மான்னுறான். உடனே குருக்கெல்லாம் போய் வந்து ஒரு மாதம் அப்படி இப்படி தள்ளாடின்னுக்குறாங்க. அப்புறமா சொல்லிடுறேன், ஏம்மா இங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப இடைஞ்சலாக என் பொண்டாட்டிக்கு, என்ன போயிடும் பண்ணிடுறாங்க. இது எங்கேயாவது ஆண் இருக்கிறானா பாருங்க, எல்லா இடத்துலையும் பெண் தான். பெண்ணுக்கு எதிரி பெண் தான். உண்மை சார். பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆகவே முடியாது, ஆகுந்தும் கிடையாது. பெண்ணுக்கு எதிரி பெண் தான். அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி மனிதன் தான். மனிதனை அழிக்கிறது மனிதன் தான். இயற்கை அழிக்கவே அழிக்காதுமா, இயற்கை உருவாக்குது. உனக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்தில் என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது. எவனா உருவாக்கி சாப்பிட முடியும்? ஒரே ஒரு நெல்லை அந்த விஞ்ஞான நிலையில் ஆக்க முடியுமா? முடியாது. இயற்கை ஆக்கி கொடுக்குது நம்ம வாழறதுக்காக, நம்மளை அது அழிக்காது. ஆனால் மனிதனே மனிதனை அழிச்சுன்னுக்கிறான். இதுக்கு பேர் தான் கலியுகம்னு சொல்கிறாங்கம்மா. சொல்லுமா. இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகுறாங்க. ஆமாம், அதில் வந்து இந்த பப்ஜி அது இதெல்லாம் விளையாடுறாங்க. அதை பப்ஜி எல்லாம் விளையாடுறாங்க. ஜிப்சியே இருக்குது. ஆமாம், பப்ஜிலாம் விட்டுரு. அதில் என்னன்னா பசங்க வந்து கார் நானே எனக்கு செல்லுலாம் தெரியாது வைக்கிறதுக்கெல்லாம். ஃபோன் வந்து ஆன் பண்ணுவேன், இல்லை ஆஃப் பண்ணுவேன், இதான் தெரியும். ஒரு நாள் பார்க்குற ஒரே பொம்மையாக வந்து, பொம்பளைங்க பொம்மையாக வந்து இன்னொன்னுமா போட்டுக்குது. அதில் எங்கள் பையனை கூப்பிட்டேன், நேனா இது என்னடான்னு, இது ஏன்பா உனக்கு வந்து தெரியடான்னு. முதல்ல அது எடுறா, இதுலேருந்து எவனை பார்த்தா என்ன காரி போய் போகிறான்னு. ஏன்னா செல்ஃபோனை போய் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ். ஆமாம், ஸ்கூலில் போய் படித்தா படிக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் போய் எங்கே படிக்கிறது? ஆன்லைனில் செல்லு பார்த்துங்குது. அது கெட்டு போகிறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. செல்ல எனக்கே தெரியாதுங்க, குழந்தை குதுங்க மொத்தம் தெரியுங்க. அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு.
கெட்டு போகிறதுக்கு வழிவகுது. அதனால தான் சொன்னேன், விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும், விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும். அதான் நடந்துன்னு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதில் இருக்குது. இப்போ இந்த வன்மம் இல்லைம்மா, எல்லாமே இருக்குதும்மா. என்ன இல்லைம்மா? இல்லை செல்ஃபோனில் என்ன இல்லை? நாடகங்க சாப்பாடு போடனா கூட இரு சுற்றி பார்த்து வரேன், சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன். இது என்ன அட்டியும்? ஒரு நாடகத்தில் ஒரு கதை எழுதுகிறான். அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணுக்குது. அந்த 4 பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸ் ஆகுது. நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது. இது அம்மா உட்காந்து பார்த்துக்கிறா, ஈ போகிறது கூட தெரியாது. இப்படிப்பட்ட உலகம். நான் மெகா டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ சொல்லிட்டு கோச்சிக்காதீங்கப்பா, என்னை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு. மீடியாவும் பேப்பரும் இன்றைக்கி சமூகத்தை கெடுத்துன்னுக்குது. ஆமாம் சொன்னீங்க அப்படின்ட்டேன் ஓப்பனாக. ஏன் சொல்கிறேன்னா, இது இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டாள் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை. அதனால் இந்த தீமைகள் நடக்குமா? தடுக்கவே முடியாது. சொல்லுமா. இப்போ அந்த காலத்தில் யோகிகள்லாம் இருக்காங்கல்ல சுவாமி, அப்போ எல்லாருக்குமே இந்த நரை இல்லாமல் யாருமே இல்லை. யோகிங்களுக்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா? இருக்குங்களா? இருக்குது. நரைக்கும் யோகிக்கு என்ன சம்பந்தங்குது? நரைக்கும் யோகிக்கு என்னம்மா சம்பந்தம்? நான் வேற ஒன்று கேட்க மறந்துட்டேன் சுவாமி. நரைத்திரை இல்லைன்றாங்களேன்னு வந்தியா? அதான கேட்க வந்தேன். அவங்களுக்கும் உண்டு. ஆனால் நரைத்திரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை, உடலுக்கு உண்டு. ஆனால் நமக்கு உள்ளத்துக்கே உண்டு. இளமை முதுமை நமக்கு உள்ளத்தில் வந்துடுது இல்லை. நல்லா ஓடினா, நல்லா தைரியமாக பேசினா, நல்லா எல்லா செயலும் செய்யுது. இப்போ ஏந்துக்க முடியலையே. அப்போ உள்ளத்துக்கு நரைத்திரை வந்துச்சு. எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும். உடல் மண்ணு தோணு போகிற பொருள், அதை வரப்போ அவங்க கவலைப்படல. உள்ளத்துக்கு வரக்கூடாதுறான்னா. ஆனால் நம்ம மாலை முதல்ல உள்ளத்துக்கு தானே வினையை விதிச்சுக்கிறான். மேலே தான் நல்ல மையங்க வாங்கி பூசிடுறானே, கரையேன்ட்டு பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறானே. கொஞ்சோண்டு கூட வெள்ளை தெரியக்கூடாதான், அப்படியே பூசிக்கிறான். மீசை தாடி எல்லாம் பூசின்னு, வாயெல்லாம் பூசி, மூஞ்செல்லாம் கொஞ்சம் பூச்சிங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டு இட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரியானா இருக்கும். இயற்கை இயற்கை தானம்மா. நீ என்னதான் அதுக்கு போட்டு டையை போட்டு நடுவு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க. அதில் என்ன டை வாழுது? அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழறன்னு தானே தெரிஞ்சு போகுது அதுலேருந்து. அப்போ உண்மையே உங்கள்கிட்ட இருக்காது. இது உனக்கு தேவையா? ஏதோ 15 வயசு பையனுக்கு இது நரை ஊந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சினா கூட பரவாயில்ல. 60 வயசுக்காரனுக்கு எதுக்கு நான் டை நம்மால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி கேஸ் ஆகிப்போகுது. இப்போ உன்னை சொல்ல சார், சும்மா சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கெடுது, புள்ளைய பார்த்து உன் பேரன் கெடுது. அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, கல்யாணத்தில் நான் வியாபாரம் பண்ணல, கல்யாணம் பண்ணேன். நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தனை பண்ண நான் அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகி போகாது. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். நீ ஓஹோன்னு பண்ணாத, ஊரை கூட்டி பண்ணாத, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. அதானே சுயம். ஆனால் நீ புள்ளையை பெற்றுட்டு வாழ்த்து போட்டு எவனோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரனை கல்யாணம் பண்ணணும், அவங்க குடும்பம் வாங்கி போனோம், உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? அப்போ கெடாதா குடும்பம்? அப்போ உன்னை சோறு போட தான் பண்ணுவாங்க. அங்கே போய் உட்காந்து சாரம் போடணும். என்ன பொண்ணு கேட்கும் போது கேட்டாங்க, எத்தனை சவரம்பா கேட்குறேன். நான் சவரம் கேட்க வரல, பொண்ணு கேட்க வரலன்னு. என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும், எனக்கு நல்ல மருமகள் ஆகணும். அதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துன்னுக்குது. நான் நகை சனிட்டை பற்றி கேட்கல. போட்டால் போட்டு போடலாம். அப்போ எனக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன வருமா? இல்லை, ஒன்றும் வரப்போகுது. அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? அத்தை அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கினா ஒழுக்கம் வருவாங்க. அது இல்லாமல் எவனையாவது ஏமாந்தான் அவன் நல்ல மிளகா அரைச்சிடலாம், நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை நடுரோட்டில் விடுண்டா. அதை யோசித்து நடந்துருந்து. அது உண்மையா சாமி? இன்னொருத்தவங்களை நம்ம வைத்தறிச்சல் படுறாங்க, இவங்களோட வைத்தறிச்சல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வாயால் பேசுறது எப்பவும் பழிச்சிடாது. ஆனால் மனசால வெம்புறான் தெரியுமா, அதை அடுத்தவனை கொளுத்திடும். அது சாதாரண சாபம் இல்லை. ஞானிகள் சாபம் விடுவாங்க. சில நேரத்தில் மனசோட சாபம் விடுவாங்க, சில நேரத்தில் வாயோடு விடுவாங்க. வாயோட விடுற சாபம் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் கெடுக்காது, பயமுறுத்தும், அவ்வளோதான். ஆனால் மனசோட சொல்கிறான் தெரியுமா, எரிச்சிடும் அது ஒருத்தனை. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணோன்னா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும், கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும், மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும். ஞானிக்கு அது தேவையில்லை. மனசும் கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு.
அதனால் அப்படிப்பட்ட விஷயம். அதனால் யார் வயிறறிவும் நீ வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீன்னா அடுத்தவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ வாழ கற்றுக்கணும் முதல்ல. அதான் வாழ்க்கை. ஒரு விதியை பற்றியான கேள்வி. விதி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விதி மேலே பழிபட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த விதிங்கிறது என்ன? இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கை பாதையை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்திலிருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர்றது? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்குது. அங்கே மதி நிர்ணயிக்குது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அந்த விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுருவான். விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இது வரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சவனே கிடையாது. விதின்னா என்ன? வீணா காற்று, தீனா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்துக்குது. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிறவியில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்துது. அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுட்டோம் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சிருக்கோம், அப்புறம் கொண்டுட்டோம். அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்கள், எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு? உங்களுக்கு செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு, மதி அங்கே ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்கிற நன்மை, நீ செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின்னு போகுது. இதுதான் உலக சுழற்சி. ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் திருப்பி வரவே வராது உலகத்தில். வருமா? வராது. அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறதில்லை, நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறதில்லை. எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான், மனிதன் செத்துக்கினே இருக்கிறான். மனிதன் எது சாகுறான்னா மனம் சாகுது, ஆன்மா சாகல. அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, மனிதன் மனமும் உடலும் சாகுது. திரும்பி திரும்பி எடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது. தாய் தகப்பனுடைய கருவிலிருந்து மனம் உருவாகுது. ஏதோ நீ பிறந்து வளர்ந்த பிறகு மனம் உருவாகலை இல்லையா? 5 விதமான கோபங்கள் இருக்குது, தீ இருக்குது உடல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தோன்னு சொல்லுமா? எம்மா எனக்கு பசி எடுக்குது, எப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணுது? அழுவுது. அப்போ அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது.
அந்த கோபத்தீயில அது அழுவும் போது தாயும் தகப்பனும் கவனிக்கிறான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து ஊட்டுறான் இல்ல. அதுக்கப்புறம் காமத்தீ உண்டாகுது, அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது, அப்புறம் ஞானத்தீ உண்டு. இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது. அந்த தீக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய இயக்கம் உண்டாகும். இதையெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்கார்ந்துருவோம். இது எதிலையும் அறியாத போது எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா சொல்லு. இந்த எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதில் பதிவுகளாக உருவாகுது, அந்த பதிவுகள் தான் செயல்களாகுது, செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் 5 புலன்களால எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்தை சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, வாய் ஒரு விஷயத்த, உடல் ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த 5 எண்ணங்களை ஏற்று தான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா. இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னால தான் நீ வாழற, உன்னால் தான் நான் வாழற, ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநரி பூந்துடுச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநெறினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் எழுந்துடுறான். இதான் வாழ்க்கை, இதான் ஞான வாழ்க்கை. சொல்லுமா. செயல்களா மாறும்போது தான் நமக்கு வந்து அது வினையா மாறுது இல்லையா. அந்த செயல்களா மாறும்போது வினையா மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ எந்த ஆசிரமத்திலேயாவது ஆசிரமத்தில் வந்தால் டீ காப்பி கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்பேசக்கார கேட்டால் கூட சொல்லுவார், எந்த ஆசிரமத்திலேயாவது வந்து ஜனங்க உட்காந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா? சரி, டீ காப்பி கூட கொடுக்கணும், சோறு எங்கன்னா போட்டது உண்டா? பெரிய பெரிய ஆசிரமத்துலலாம் ஒரு கேன்டீன் வச்சுக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா அங்கே போய் சாப்பிட்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுன்னுக்குறோம். ஏன் போடுறோம்? நினைவு தான் இதுவும், அவன் செய்யறதும் நினைவு தான். ஆனால் இந்த நினைவுகளில் வேறுபட்ட செயல் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடல்லையும் கடவுளுக்குறான் இல்லையா, அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்ககிட்ட காசை வாங்கணும், இவள் தான் கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிஸ்னஸ், வியாபாரம். அப்போது நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும். சொல்லுங்க. இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா ஒரு நல்ல வழி, இறைவனுடைய வழியில் போகணும். இறைவனுடைய வழின்றது எது அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் உலகத்தில் செய்யறதெல்லாம் இறை வழி தான். இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அது ஸ்கூல் மாதிரி. இறை வழிபாடு இல்லை, இறைவனை பற்றி படிக்கிற வழிபாடு. அது குருவினோட சத்சங்க சொல்ல. இறைவனுடைய வழிபாடு நடத்த முடியாதுமா. வெளியே ஒரு சர்ச்சுக்கு போற, நீ கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவ, கடவுளை பற்றி வழிபாடு தெரியாது. ஒரு மசூதிக்கு போற, கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவ. ஒரு கோவிலுக்கு போற, இந்து கோயில், கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவ. கடவுளை பற்றி உணர வரல. கடவுளை பற்றி உணரணும்னா நீ உனக்குள்ளவே உணரணும். உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலன் 5 கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். உடல் என்றதே உன்னை மறந்துடணும்டா நீன்றான். அப்போதான்டா நீ கடவுளை பார்க்க முடியுன்றான். நீ அங்கே போய் கோயிலில் போய் மினுக்கின்னு போன எங்கே கடவுளை பார்ப்ப சொல்லு. உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணும்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, புடையை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட்டு போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில் போட்டுனா வேற இடத்துல போய் விடும், காற்றுல போட்டுனா வேற இடத்துல போய் விடும், நெருப்பில் போட்டுனா இல்லாமல் போயிடும்.
அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்னா நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால் தாண்டா உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை, வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படித்தாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது. அது பக்தியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாகவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளாக மாறுவான். இவ்வளோதான் வித்தியாசம். அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசை ஏய்ச்சி வாயில் ஊற்றிடுவாங்க, தங்கத்தை ஏய்ச்சி வாயில் ஊற்றுவாங்க. ஏன்னா இவன் அந்த உலகத்து மேலே அவ்வளோ ஆசை. இவன் எங்கே கடவுளாண்ட போகிறது? இங்கேயே நாயும் பேயுமா தான் தெரிவான். மனுஷனுடைய பிறப்பை பற்றி சொல்கிற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமாக கூட அடுத்த பிறவியில் போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி போனாலும் மனிதனாவே பிறப்பான். அதனால தான் இவ்வளோ கத்துங்கிற, நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய ஞானி ஆகாத, 10 வாட்டி போகிறதால மனுஷனா பிறக்க கற்றுக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேலே இருக்கணும்னா பொன் பொருள் மேலே இருக்கக்கூடாது, உன் உயிர் மேலே இருக்கணும். உன் உயிர் மேலே இருந்தால் அது தவறில்லை. பொன் பொருள் மேலே போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால்தான் இவ்வளவு கத்தின்னு கிடக்குறேன். இது இவ்வளவு 30 வருஷமா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் துக்கம் வந்து சேர்ந்துடும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் துக்கம் வந்துடும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஜட்ஜியை பத்தி சொல்றாரு. ஒருத்தர் படிச்சாரு. அவர் படிச்ச உடனே சொல்றாரு, நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு. சரி, படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போறாரு. அடே நான் படிப்ப உடனே வீணாக்கலுங்க, வக்கீல் ஆயிட்டங்க அப்படின்றாரு. வக்கீல் ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷத்துல வாழறாரு. வக்கீல் இருந்து ஜட்ஜி போஸ்டிங். நானும் எல்லாரும் அடிக்காதுங்க, நான் ஜட்ஜிங்கன்றாரு. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆனாரு. ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு. எதுவுமே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ ஒன்றுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவ. இதுதான் வாழ்க்கை. சொல்லு. உயிர் தான் கடவுள்னு சொல்றீங்க. ஆமாமா. அந்த காலத்துலயும் சரி, உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம். அதனாலதான் ஆண்குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம். ஆமா. அது இப்போ ஒரு பக்கம் அது நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். ஆண்குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலாமா? தப்பா சொல்லின்னு பார். உலகம் ஒன்று உயங்கணும், கடவுள்னு ஒன்று போகணும் அப்படின்னா செக்ஸ். அது என்ன செக்ஸ்? லிங்கம் என்ற கீழே இருக்கிற ஆவுடையார் பெண், மேலே இருக்கிற லிங்கம். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன், இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம். ஆணு பெண்ணு வெளி உலகத்தில் இணைஞ்சா சிற்றின்பம், ஆணு பெண்ணு உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம். ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான், ஒரு மனித உடலுக்குள்ள மேல சிவம் இருக்கிறான். இந்த 2 பேர் இணைஞ்சால் அது பேரின்பம். உலகத்தில் வெளி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம். சிற்றின்பம் நிலையற்றது, பேரின்பம் நிலையானதுமா. அகஸ்தியர் சொல்றார், சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்றார். சாப்பிடும்போது கும்பிடு. சரிப்பா, சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும்? படுக்கும்போது கும்பிடு. சரி, படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண? பொண்டாட்டி கிட்ட படுக்கும்போதும் கும்பிடுன்றார். ஏன்னா சாமின்னா விந்துடான்றார். சாமின்னா இது விந்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும். உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண்குறியில் விந்து வெளியேறிடும். வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போட்டு இருந்துவோம். அப்போ விந்து
விட்டவன் வந்து சாவான். ஆமாம், அதுதான் போச்சுன்னா போன்னு ஊத வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரே வாங்கும். உயிரெழுத்துன்னா என்ன சாமி? உயிரெழுத்துன்னா ஆ, உயிரெழுத்து. அப்போ ஆ எங்க இருக்குது? இடுப்புல இருக்குது மனுஷனுக்கு. ஊ எங்க இருக்குது? உச்சியில் இருக்குது. மா எங்க இருக்குது? வயிற்றுல இருக்குது. இதனால தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தத்துவம். என்னென்ன தத்துவம்? நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா? ஓம். ஓம்னா உயிர். அந்த உயிராகப்பட்டது எங்க இருக்குன்னா இடுப்புல இருக்குது. இடுப்புல எப்படி இருக்குது? 2 புட்டங்கள் இணையத்துல முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதான் குண்டலினி இல்லையா? அப்போ அதுக்கு பேர் ஆ. அப்ப அது ஓம். அப்போ ஓம் விட்டுடு. அடுத்தது மண்ணு. நான் ஆண் பெண் குறியீரன். அது நான் அதுக்கு பிரம்மா கடவுள். உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா? அடுத்தது மா. அதானே நமச்சிவாயா. எண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நமச்சிவாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயில்ல. ஒரு நமச்சிவாயான்னு சொன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் நமச்சிவாயா நீங்க, ஓம் நமோ நாராயணா நீங்க, ஓம் சக்தின்னு அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்க உயிர் வருது. அந்த வெறும் 5 பொருளை சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ தொப்புள் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது. தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது. மான்னா மகாரம் தண்ணி. நான் ஆண் பெண் குறியிருந்து. ஓம்னா பிரணவம் இல்லையா? சி அடுத்தது நெருப்பு ஆகுது. வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது. யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது. அப்போ நான் மா சி வா யா. நமச்சிவாயா எங்க இருக்குதானா உடல்ல தம்பு இல்லையா? இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது. ஒருத்தர் போன் பண்றாரு வேலூர்ல இருந்து, சாமி 8-2 என்ன சாமி, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வாப்பா சொல்றேன்னு. அப்ப கூட அதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், வேற எதுவும் கேட்கணும். இன்னும் என்ன கேட்கணும்? இன்னொரு 10,000 கேட்பேன். எங்க உபதேசம் வேணும்? காகப்ப சுண்டர் அங்க போய் கேட்கறான், தெரியாதுன்றாங்க. அப்போ இந்த மகான்கள் எவ்வளோ அருமையா வகுத்து வச்சுக்கிறான், எவ்வளோ அருமையா சொல்லியிருக்கான். உயிர் மெய் எழுத்து. என்ன சொல்லிக்கிறேன்? உயிர் மெய் எழுத்து. அப்போ உயிர் என்றது ஓமு, மெய் என்றது மா. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகை இயக்கும் இல்லையா? அப்படித்தானே சாமி? அப்படியே எப்படிமா அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி உடலுன்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கும். உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்யுக்கு வேலை விழுந்துடும். அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்குறானே, அதாவது அந்த மாதிரி இருக்குதும்மா. இதை கடவுளை எப்படி அடிக்கணும்? இவர் சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்து உயரே வாங்கும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. பொம்பளை கிட்ட புணரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத, அப்படியே அது மேலே தூக்கிடான்றாரு. அதனால் சொல்றாரு, உண்ணும் போதும் உயிரெழுத்தும் உயரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நில்லு. தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய், எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இவர் சொல்லிட்டாரு. யார் சொல்றாரு? அகத்தியர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தானே இல்ல? இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனா இந்த மரம் மண்டையில ஏற மாட்டேன். நம்ம என்ன பண்றது? உன்னை அவ்வளவுதான் நகர்த்துவேன் தானே உண்மை. இல்லைன்னா என் மேலே கடவுள் வந்துச்சு, எனக்குள்ள கடவுள் வந்துட்டாருன்னு பேசுனா அது நான் ஏமாத்துற மாதிரி இல்லை, அது உலகத்தை ஏமாத்துற மாதிரி இல்லை. அது உலகத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லை, என்னையே நான் ஏமாற்றிக்கிற விஷயம் இல்லை. அது நான் என்னையே ஏமாற்றிக்கவும் விரும்பலை, உலகத்தை ஏமாற்றவும் விரும்பலை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நீ எடுத்துக்கலாம் போங்க, அது உங்களுடைய சொந்த விஷயம் அது. ஆனால் இதை எடுத்து தான் அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சிந்திப்பீங்க நான் சொல்கிற வார்த்தைகளை. ஏன்னா எந்த விஷயத்திலையும் நான் பொய் பேசணும்னு விரும்புறதே கிடையாது, அந்த தேவையும் மற்றது. அது
அந்த பொய்யை பேசி அதை பொருட்டை பண்ணி பணம் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் பொய் பேசினுக்கலாம். எனக்கு அது தேவையே இல்லையே. இறைவன் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எனக்கு கொடுத்துருக்குறான், அதை நான் சாப்பிட்டுன்னுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது நிறைய பேர் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க. போன மாதம் கூட ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாள் பேசுனாங்க ஃபோனில், மறுநாளே 30,000 ரூபா சாப்பாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில நல்ல உள்ளவங்கள் இந்த ஆசிரமத்துக்கு இன்னும் உதவி செய்துன்னு இருக்காங்க. அந்த உதவிகளால் தான் இந்த ஆசிரமமும் இவ்வளோ வளர்ந்துக்குது. இது என்னால் மட்டும் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆசிரமத்தினுடைய அடிப்படை என்ன? பொய் பேசக்கூடாது. எந்த நிலையிலையும் மரணத்தில் கூட நீ பொய் பேசக்கூடாது. அப்போ தான் இறைவனோட சேர முடியும். நீ பொய் பொருட்டு உலகம் மதிக்கணுன்றதுனால நீ என்ன பண்ண போகிற? நாளைக்கு விழுந்துட்டின்னா உன்னை உலகம் காரி முய்ய போதே. அதனால் சொல்கிறாரு அழுக்கணி சித்தர் சொல்கிறார், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோன்றார். நான் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும், பெரிய கடத்தெருவில் போய் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவெல்லாம் பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன். விழுந்த உடனே காட்டானை என் மேலே ஏறிக்கின்னு போகுமே, அதை ஊரே பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்குமே, அடப்பாவி என்ன ஆட்டம் ஆடனே இன்னைக்கு என்ன கதியாக போகிறான் பாருன்னு சொல்லுமே. அப்படி போகக்கூடாது. நான் காட்டான மேலே நான் ஏறி போகணுமே தவிர என் மேலே எக்காரணத்தொன்று காட்டேன்னா ஏறக்கூடாதுன்றான். அதனால் சொல்கிறான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோ. காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே. நான் காட்டான மேலே ஏறிக்கின்னு இந்த உலகத்தை நான் பார்ப்பேன்டா. ஏன்னா நான் இருக்கிற கோலத்துக்கு எங்கன்னா போனால் எவனை மதிப்பானா? மதிக்க மாட்டான். அதனால் எனக்கு கவலை இல்லைடா. ஆனால் இன்றைக்கி உலகம் உன்னை மதிக்கும், நாளைக்கு காட்டான உன் மேலே ஏறி போவேன்டா. ஆனால் என் மேலே எப்பவும் காட்டான ஏறாது. காட்டான மேலே நான் போவேன்டா. காட்டானா எருவ மாடுன்ற எமவாகணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முறையில் மரணத்தில் கூட தேவையற்ற பொய் பேசாத. அதனால் என்ன சாதிச்சிட போகிற நீ? அதுவும் இறைவனுடைய வழியில் நீ எப்போ போனோன்னு பயணம் பண்ணிட்டியோ சத்தியம் மட்டும் பேசு. அது உலகம் மதிக்கிட்டோம் மதிக்கான போட்டோம். உலகம் மதிக்கணுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் என் கொள்கைமா. இப்படி தான் நான் என் வாழ்க்கை பயணம் பண்ணிக்கின்னுக்கிறேன். ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு பேசுகிறீங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒரு செய்தியை நீங்கள் கை கொண்டுட்ருக்கீங்க. இது கேட்க கேட்க அதிசயமாக இருக்கேன் மனசுக்கு. நிறைய சாமியாருங்க உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க. அதனால் அவங்க போன பாதையெல்லாம் கூட மறந்து அவங்க போயிட்டாங்க. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். வேங்கையை பிடிக்கணுன்னா காட்டில் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆடு குட்டியை வச்சுட்டு அதை கத்த விட்டுட்டின்னா வேங்கை வந்து மாட்டிக்கும் இல்லையா? அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல், மாடு காட்டி என்னை மதி மயக்கலாகுமோ. இந்த உலகத்தினுடைய அழகை காட்டி என்னை மதி மயக்க அறிவை கெடுத்துடலாமா? இறைவா, இறைவங்கிட்ட கேட்குறான். கோடு காட்டி யானை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமேன்றான். அந்த மாதிரி இறைவங்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நான் மயங்கக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் புகழன்ற வார்த்தையை மனசுக்குள்ளே புகுந்துடக்கூடாது. இறைவா அதுதான் வழிபடுறேன். எனக்கு சொத்து ஓணும் சொக ஓணும் புகழ் என் மனசில் பூரக்கூடாது. பூந்தா நான் கெட்டுடுவேன். ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஆசைக்கும் இடமில்லைங்க அப்படின்னு வாழ்ந்துன்னுக்கிறவன் நான். அதை இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை, இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான், உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் இறைவன். ஆனால் அறிய முடியாமல் வாழறீங்க, அறிஞ்சி வாழுங்க. அதை சொல்கிறாரு பட்டினத்தார், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை இறைவன் இல்லாத இடம் இல்லடா, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லடா அப்படின்றார். அது 8 திசையிலேங்குது, 16 கோணத்துலேயும் இருக்குதுடா. அது இல்லாத இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழ முடியாதுடான்றான். அது எங்கே இருக்குதோ அங்கே தான்டா உன் வாழ்க்கைன்றான். அதனால் சொல்கிறான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. நாம் கருத்தில் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறேன், நான் அக்கத்தில் வைக்கல. அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நான் விரும்பும்போது இந்த உலக பொருளை நான் ஏன் விரும்பணும்? இதுதான்மா என் வாழ்க்கை, இதுதான் என் பயணம். ரொம்ப பெரியது, மிக உயர்ந்தது. ஆனால் உணர்ச்சி அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அறிவேனும் அந்த ஆன்மாவின் பணியை எப்படிங்க ஐயா கை கொள்வது? எல்லாருக்கும் சாத்தியமா,
எல்லார்கிட்டும் ஒரு அபரிமிதமான சக்தி இறைவன் கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த சக்தியை அவன் தேடுறதும் இல்லை, அதை பயன்படுத்துறதும் இல்லை. அதனால் அவனுக்கு தெரியாமையே போயிடுது. எல்லோருக்கிட்டும் இருக்குது. இதில் என்கிட்ட தாங்குது, உங்கள்கிட்ட தாங்குதுன்றதுலாம் கிடையாது. எல்லோருக்கும் இறைவன் கொடுத்துக்கிறான். ஏன்னா 84,000 கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான். இறைவனை வழிபடணும், இறைவனை அடையணுன்ற எண்ணம் 84,000 கோடி ஜீவராசி கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், படைப்பு அவந்து தான், அவனை அடையணும், பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த மனிதனுக்குள்ள எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல. தெரியாதால இவன் போலியாகவே வாழறான்னு தவிர நிஜத்தை நம்பி வாழலை. இறந்துடுவான், இறக்கும் தருவாய். இவன் படுக்கையில் இருப்பான், கண்ணில் தண்ணியாக வரும், பேச முடியாது இவனால். இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவர் அழுவுறாரு, இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், இறைவனை தேடலையே அப்படின்னு அழுவுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ எங்கே கொடுத்துட்டார் தெரியலையே பணம், அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க. ஆனால் அவன் சாக போகிறவன் நினைப்பான், இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே, இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே, இப்போது அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குதே அப்படின்னு அவன் நினச்சி அழுவான். இப்படி வாழற மனிதர்களில் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது. சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், சில நேரத்தில் தன்னையே தான் ஆறுதல் படுத்திக்கணும். சரி 1000 பேருக்கு சொல்கிறோம், ஒரு 2 பேர் கேட்க மாட்டானா, அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளவே தன்னை ஆறுதல் படுத்திக்கிறது. இப்படித்தான் என் பயணம் போகுது. மிகப்பெரிய பயணம், மிகப்பெரிய ஒரு பணி இது. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க, ஆனால் இதனுடைய பயன் நினைக்கும்போது உலகை விட பெருசாக இருக்குது எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சால் மனசு சந்தோஷமாகும். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்ன தோணுதுன்னா, தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடோரா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், என் அருகே